வணக்கம். யோயோ டிவி சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான சில டிப்ஸ் தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா ஆயில் பாத்திரம், அதாவது ஆயில் கேன்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுல கை வச்சு கழுக முடியாத இடத்தெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது போல ஐஸ் டியூப் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா கழுகி முடிச்சிடலாம். ஓகேங்களா, வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி ஐஸ் டியூப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல லைட்டா விம் லிக்விட் இல்ல நம்ம எந்த லிக்விட் நம்ம யூஸ் பண்றோமோ அது லைட்டா ஆட் பண்ணிட்டு அதுக்குரிய மூடி இருக்கும் இல்லையா, அது மூடி போட்டு நல்லா ஷேக் பண்ணுங்க. போதும், அவ்வளவுதான். அதுல உள்ள அழுக்குகள் எல்லாமே வந்துடும், அந்த எண்ணெய் பிசுக்கும் போயிடும். இது போல நல்லா ஷேக் பண்ணுங்க. இப்போ நல்லா ஃபுல்லா ஷேக் பண்ணியாச்சு. அந்த ஷேக் பண்ணிட்டு உள்ள இருக்கிற அந்த நுரையும் ஐஸ் கட்டியும் யூஸ் பண்ணி வெளியே எல்லாமே லைட்டா கையாலேயே தேய்ச்சிருங்க. இதுக்கு எந்த ஸ்க்ரப்பருமே தேவையில்லை, உள்ள தேய்க்கிறதுக்குமே எந்த ஸ்க்ரப்பரும் தேவையில்லை. அந்த ஐஸ் கட்டியே ஸ்க்ரப்பரா நம்மளுக்கு ஆக்ட் பண்ணி எல்லா எண்ணெய் பிசுக்குமே நம்மளுக்கு வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இந்த டிப் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் கழுவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, நம்மளோட ஆயில் பாத்திரம் வந்து எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிருச்சு. எந்த ஸ்க்ரப்பருமே யூஸ் பண்ணாம சூப்பரா ஈஸியா கிளீன் ஆயிருச்சு. பாருங்க, இந்த டிப் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த விம் லிக்விட்ல கூட நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி வச்சிருக்கேன், அதனாலதான் அந்த அளவுக்கு ஊத்துனேன். நீங்க தண்ணி மிக்ஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா லைட்டா ஆட் பண்ணாவே போதும். ஓகே, நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இப்போ ஃபிளாஸ்க், வாட்டர் பாட்டில்லாம் அதிகம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுல ஸ்மெல் இருக்கும். அது இல்லாம குழந்தைங்களுக்கு பால் எங்கேயாவது எடுத்துட்டு போறோம் அப்படின்னா அந்த பால் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா அது வந்து தயிராவே மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தயிர் மாதிரி கெட்டியா மாறிடும். ஓகே, அப்ப அந்த டைம்ல பிரஷ் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணாம கொஞ்சமா கல்லுப்பு இருந்தா போதும், ஈஸியா கிளீன் பண்ணிடலாம். ஓகே, அந்த ஃபிளாஸ்க்ல இருக்கக்கூடிய தண்ணியோட கொஞ்சமா 1 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபிளாஸ்க்லயே அந்த லைட்டா தயிர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுல கொஞ்சம் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியே போதும். தண்ணி இதுக்கு ஆட் பண்ண தேவையில்லை. இப்ப நல்லா அந்த மூடி போட்டு மூடிட்டு நல்லா குழந்தைங்க இருந்தா அவங்க கிட்ட கொடுத்து விளையாடுற மாதிரி நல்லா இது போல ஷேக் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டா சூப்பரா கிளீன் ஆயிரும். இந்த டிப்பும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஷேக் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் நல்லா ஷேக் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். பாருங்க, பாட்டில் ஆகட்டும் ஃபிளாஸ்க் ஆகட்டும் நல்லா ஷேக் பண்ணி நல்லா கழுவிட்டேன். எந்த ஸ்மெல்லுமே இல்லை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு எந்த விம் லிக்விட் கூட தேவையில்லை, ஸ்க்ரப்பர் தேவையில்லை, பிரஷ் வந்து அவ்வளோ விலை போட்டு வாங்குவோம் அதுவும் தேவையில்லை. நல்லா தயிர் மாதிரி கட்டிட்டு இருக்க ஃபிளாஸ்க்ல கூட இது போல நீங்க கல்லுப்பு யூஸ் பண்ணி கழுவிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபுல்லா அந்த உள்ள தயிர் கரை எல்லாமே எடுத்துரும். அந்த பால் வாடை, தயிர் வாடை எல்லா ஸ்மெல்லுமே எடுத்துரும். நீங்க இந்த டிப்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.